தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கின்ஸ் ஆன் ஃப்ளிக். திஸ் இஸ் மீ சந்தியா அண்ட் இவங்க என்னோட மாமியார் மனோஜோட அம்மா. ஸோ நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போட்ட வீடியோவில் நிறைய பேர் மனோஜ் எங்க வி மிஸ் யூ ப்ரோ அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ட்ரிப்பாக போயிருக்காரு. ஸோ 2-3 days ஆகும். அதுக்கப்புறம் வீடியோவில் ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாராவோட பர்த்டே அண்ட் ஆன்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாராவோட பிக் ஃபேன் அவங்க. ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வெரி இன்ஸ்பைரிங் விமன் அவங்க. ஸோ அவங்களுக்கு ஆன்ட்டி நம்ம விஷ் பண்ணிடலாமா? யா, ஹாப்பி பர்த்டே நயன்தாரா. எஸ். ஸோ எங்களோட விஷஸ் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்பைரிங்கான மூவிஸ் வந்து நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு எங்களோட விஷஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாராவோட பர்த்டே அன்றைக்கி வந்து அவங்களோட வெட்டிங் டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. அது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு டாக்காக இருந்துச்சு இல்லைங்க ஆண்டி? இந்த மாதிரி டீசர் வருதுன்றது ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. நேற்றே ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க ஆண்டி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாரியெல்லாம் கட்டிட்டு ஏதோ ஒரு இது வச்சுட்டு அப்படியே அவங்க பேக் போஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. பார்த்தாலே நமக்கு தெரியுது ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியாக தான் இருக்க போகுதுன்னு. ஸோ அந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆலில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ எந்த டீலே இல்லாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். ஓ, கிராமம். நயன்தாரா பிறக்கிறது வந்து காமிக்கிறாங்க. நயன்தாரா இல்லைங்க. ஓ, இந்த ஸ்டில் தான் எடுத்துருக்காங்க. ஓ, அதேங்கப்பா. ஓ, ஆக்ஷன். வாவ். வாவ். ஓ, வீரப்பெண்ணோட இது அங்கே. ஓ, வாவ். லுக்கு பாருங்க. அந்த மிளகா பொடி. ராக்காய். வயிற்றெல்லாம் கொஞ்சம் குழந்தைய போய் பார்க்கும் போய். நைஸ். ஓகே ஓகே. ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஆண்டி நீங்கள் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ். நயன்தாராலே பிடிக்கும். இது எப்படி பண்ணாலும் அது பிடிக்கும். இல்லை ஃபைட்டு ஒவ்வொரு படத்தில் பார்த்தா அதை ஷூட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபைட்டு தான். அதான் அந்த கிராமத்து ஸ்டைலில் நல்லா இருந்துச்சுப்பா. நல்லா இது வரைக்கும் நயன்தாரா பண்ண மூவியில் இது வந்து ஒரு தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையாண்டி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நான் நினைக்கிறேன்னா அவங்க ஒரு ஒதுக்குப்பமாக இருக்கிற ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து அந்த ஊருக்காரங்க யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்க
அதனால் அவங்க தன்னையும் குழந்தையும் எப்படி காப்பாற்றிக்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்காக அப்படி பண்ணாங்களா நான் என் மனசுக்குள்ள பட்டது எனக்கு இதை பற்றி. ஆமா, ஏன்னா எடுத்தோன்னே அப்படிதான் காட்டியிருந்தாங்க ஒரு தனி வீர பெண்ணா அவங்க எப்படி இருக்காங்க தனிமையிலையும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கலாமோ நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா இருக்கலாம். ஏன்னா காமிச்சதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் வெறும் அவங்கெல்லாம் அந்த சுற்றி வீடு இருக்கிற மாதிரிலாம் எதுவும் காமிக்கல. சார் மேபி ஆண்டி சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப தனிமையில் இருந்து ஊரில் இருக்கவங்களே அவங்கள எதிர்த்து எப்படி அவங்க போராடுறாங்க அப்படின்றத இந்த மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மூவியோட டிரெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் நல்லசாமி அப்படின்றவங்க. அவங்க வந்து ஒரு டெபியூ டிரெக்டர்னு நினைக்கிறேன். தமிழில் இதுக்கு முன்னாடி எதாவது படம் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. இஃப் இன்கேஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் மியூசிக் டிரெக்டர் யார் தெரியுமா? 96 மூவி இருக்குல்ல, அந்த மூவியோட டிரெக்டர் தான் இந்த படத்தோட நல்ல பாட்டு கொடுத்துருந்தாங்க. ஆமாம். அண்ட் இந்த பீஜமும் நல்லா தான் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ இந்த பீஜமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் நமக்கு நயன்தாரா வந்து எப்போவுமே கொடுக்குற மூவியில் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் ஆகட்டும் மூவி ஆகட்டும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாத்தையும் தள்ளி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஆட்டிடியூடாக ஒரு மூவி வந்து இப்போ வரப்போகுது. ஸோ அதுக்கு நாங்களும் ரொம்ப வெயிட்டிங். ஆன்ட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நயன்தாரா மூவி மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மூவி கண்டிப்பாக நாங்கள் போய் பார்த்துருவோம். இந்த பர்த்டே நயன்தாராக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நிறைய டைம் நாங்கள் வந்து ஆன்ட்டியை கூப்பிட்ருக்கோம் ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணலான்னு. இது வரைக்குமே அவங்க ஒத்துக்கிட்டது இல்லை. ஸோ இன்றைக்கி நயன்தாரா மூவி வருது அண்ட் மனோஜும் இல்லை, நான் தான் ரியாக்ட் பண்ணுங்கிறப்போ ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நயன்தாராக்காக வந்தேன். யா பார்த்தீங்களா, அப்போவும் நயன்தாராக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ஸோ எங்கள் வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆன்ட்டியோட ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்கள் இது போடுறோம். அண்ட் இந்த காம்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மனோஜை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 2-3 டேஸில் அவரும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டீசர் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் பாய்.